அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை அருகே கள்ளக்காதலுடன் உல்லாசமாக இருந்த இளைஞர். நேரில் பார்த்த 60 வயது முதியவர் செய்த காரியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவன்காடு அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் தான் சீனிவாசன், வயது 60. அதே பகுதியை சேர்ந்தவர் தான் அருள்செல்வன், வயது 25. இவர் ஒரு பெண்ணுடன் கள்ள தொடர்பில் உல்லாசமாக இருந்திருக்கிறார். இதனை பார்த்த அந்த முதியவரான சீனிவாசன் இது தொடர்பாக அந்த பகுதி மக்களிடம் கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அருள்செல்வன் சீனிவாசனை அரிவாளால் தலை, முகம் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அந்த முதியவர் இரத்த வெள்ளத்தில் மயங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதையடுத்து அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை உடனடியாக மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் திருவன்காடு காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அருள்செல்வனை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.